இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி, அதை வாசிக்க வேண்டாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் மையமாக வைத்துத்தான் இந்த செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவருடைய வாழ்க்கை நல்ல விதமாய் மாற வேண்டுமானால், நல்ல காலத்தை அவர்கள் பார்க்க வேண்டுமானால், அவருடைய வார்த்தைகளை சரிப்படுத்த வேண்டும் என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறது. பொல்லாப்புக்கு உன்னுடைய நாவை, கபட்டு வசனிப்புக்கு உன்னுடைய உதடுகளை நீ விலக்கி காக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை நல்லதாக மாறும், நல்ல காலம் பிறக்கும். அங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் வார்த்தைக்கு வல்லமை உண்டு அப்படின்றத கொஞ்சம் நல்லா பார்த்தோம். அதை தொடர்ந்து போன வாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி படைச்சார்னா, இந்த மனிதனை தெரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவனாய் படைத்தார். இந்த வாழ்க்கையில பல நேரங்கள்ல நமக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த இடம் தான் நமக்கு சரியா விளங்க மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஒண்ணு கடவுளை சொல்லுவோம், இல்லைன்னா பிசாசை சொல்லுவோம், இல்லைன்னா சுற்றி இருக்கிற மனுஷாலங்களை சொல்லுவோம். என் பிரச்சனைகள்லாம் காரணம் இவன் தான், இவரால் தான் இப்படி ஆச்சு, அவரால் தான் இப்படி ஆச்சு. அதுல கிறிஸ்தவங்க பிசாசை சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப பக்தி முத்திடுச்சுன்னா ஆவிக்குரியவங்களாயிட்டானா, ஆண்டவர் சித்தையா, எல்லாம் அவர் என்ன சித்தமோ அவர் அதை வச்சுக்கிறாரோ, அவர் என்ன என் தலையில எழுதிட்டாரோ அது நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆகவே இது அப்படி கிடையாது. பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் என்ன சொல்லிருக்குதுன்னா, வாழ்க்கையை உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். வாழ்க்கையில தேவன் உண்டாக்குன உலகத்துல வெறும் நன்மை மட்டும்தான் இருந்தது. பிறகு இந்த உலகத்துல தீமையை மனுஷன் உண்டாக்கிட்டான், பிசாசு உண்டாக்கல. இந்த உலகத்துல தீமையை யார் உண்டாக்குனது? மனிதன் உண்டாக்கினான். நீங்க மறந்துடக்கூடாது, தீமையை மனிதன் உண்டாக்கினான். மனிதன் தான் பிசாசுக்கு இடம் கொடுத்தான், மனிதன் தான் பிசாசுக்கு இந்த உலகத்தை விற்று போட்டான். ஆகவே இந்த உலகத்துல தீமை உண்டாவதற்கு முதல் காரணம் மனிதன் என்பதை நாம மறந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் இந்த உலகத்தை ரொம்ப அழகா நல்ல, அது எல்லாத்தையும் பார்த்தார், நல்லதா தான் கண்டார். எதுவுமே அதுல கெட்டதே கிடையாது. அப்ப தேவன் நல்லதா உண்டாக்குன பூமியில கெட்டதை அனுமதிச்சது, அலோ பண்ணது யாருன்னா மனிதன் என்பதை நாம மறந்து போக கூடாது. ஆகவே இப்போ பூமியில நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே இப்போ வந்துருச்சு, ரெண்டும் இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றார், நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குதுப்பா. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. உன் வாழ்க்கையில நல்லதை நீ என்ன பண்ண முடியும்னா உருவாக்க முடியும். சரியான தெரிந்து கொள்ளுதல் மூலமாக உன் வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே தீர்மானங்களும் தெரிந்து கொள்ளுதலும் ரொம்ப முக்கியமானது மனிதருடைய வாழ்க்கையில. அப்ப நம்ம வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகளை, சில முக்கியமான தீர்மானங்களை நாம தான் எடுக்கணும். இது உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம். ஆகவே நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆக பெற்றோர்களுக்கு கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை தேவனை சார்ந்து நல் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுங்க, முடிவுகளை எடுக்க கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளை வாலிப 14-15 வயசு ஆகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க, தேவனோட ஐக்கியப்பட, நம்ம கூட வச்சுக்கிறது இல்லை, அவங்க தேவனோட ஐக்கியப்பட. நம்ம கிட்ட வர வர தேவன் கிட்ட தள்ளி விட்டுறணும். பிள்ளைங்களை தள்ளி தள்ளி விட்டு தேவனை பாரு, தேவனை பாரு, தேவனை பாரு. தேவனோட உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவனுடைய கரத்துல உன் எதிர்காலத்தை அர்ப்பணித்து உன் எதிர்காலத்தை தேவன் தீர்மானிக்கிறது விட்டு கொடுன்னு சொல்லி சொல்லி தேவனுடைய விருப்பத்துக்கு பிள்ளைகளை வளர்க்கணும். ஆகவே சரியான எதிர்காலத்தை தீர்மானிக்க கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். சோ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஜீவனையும் மரணத்தையும் வச்சிருக்கிறாரு. எதை தெரிந்து கொள்ளும்படி சொல்றாருன்னா, நாம் பிழைத்து பெருகும்படி. நாம ரொம்ப நல்லா இருக்கணும்னா, பெருகணும்னா, ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆலோசனை சொல்றார். ஆன்சரும் சொல்லிட்டார். இதை தெரிஞ்சு கொண்டாதான் நல்ல வாழ்க்கை இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுவேன். சொல்லுங்க, ஜீவனை தெரிந்து கொள்ளுவேன். ஆமா, இதுவரைக்கும் எங்கேயாவது தப்பான தெரிந்து கொள்ளுதல் நமக்கு இருந்ததுன்னா இதுக்கு பிறகு சரியான தெரிந்து கொள் இருக்கணும். ஜீவனை தெரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியம். ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஜீவன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீவன்னா வேற ஒண்ணும் கிடையாது. ஜீவன்னா என்ன? தேவனுடைய வார்த்தை தான் ஜீவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஜீவன் அப்படின்றது என்னது? தேவனுடைய வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது. அதுக்கு 2 வசனம் சொன்ன, நிறைய வசனங்கள் இருக்குது. எபிரேயர்ல, யோவான்ல, வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை தான் நம்மளை பிழைக்க வைக்கும், நம்மளை பெருக வைக்கும்.
அதுக்கு தான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு போன வாரத்தில் சில காரியங்கள் சொன்னேன். நாம் எல்லாம் வார்த்தையினால் பிழைக்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையினால் பிழைக்கிறவர்கள். நீங்க வேற எதனாலையாவது பிழைச்சீங்கன்னா நீங்க தவறாக புரிந்து கொண்டு தப்பான கிறிஸ்தவங்களா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஐயா இந்த வேலை இருக்கிறதுனால தானே நம்ம பொழப்பு ஓடுது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வேலையில பிழைக்கிறவங்கன்னா நீங்க தப்பா பிழைக்கிறீங்கன்னு அர்த்தம். வார்த்தையினால் பிழைக்கிறவன். சொல்லுங்க, நான் வார்த்தையினால் பிழைக்கிறவன். சொல்லுங்க, நான் வார்த்தையினால் பிழைக்கிறவன். நான் வேற எதனாலையும் பிழைக்கிறவன் இல்லை, வார்த்தையினால் பிழைக்கிறவன். அப்ப வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது, வார்த்தை தான் என்னை பிழைக்க வைக்கிறது. ஆகவே இந்த ஜீவனை, ஜீவனுள்ள இந்த வார்த்தையை நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இப்ப வார்த்தையை தெரிந்து கொள்றதுன்னா வார்த்தையை எங்க போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு ஆண்டவரே பதில் எழுதுறார். உபாகமம் 30ஆம் அதிகாரத்துல தான் கடைசியா நம்ம வாசிச்சு அங்கதான் முடிச்சோம். என்ன, இந்த வார்த்தையை தெரிந்து கொள்ளணும்னா இது எங்க போய் வானத்துல இருக்குதா? யாராவது ராக்கெட் எடுத்து போய் விண்வெளி மண்டலத்தெல்லாம் சுத்தி பார்த்து அங்க இருந்து வார்த்தை எடுத்துட்டு வரதுக்கு வானத்துல இருக்குதா? இல்ல, வானத்துல கிடையாது. சரி, சமுத்திரத்தின் ஆழங்கள்ல இருக்குதா அது? ஆமா, யாராவது இந்த நீரியல் துறை படிச்ச ஆராய்ச்சியாளர்கள் போய் அதை போய் உள்ள தோண்டி எடுத்து தண்ணியில இருந்து எடுத்துட்டு வரணுமா? அதை அங்கேயும் கிடையாது. வார்த்தை சமுத்திரத்திலயும் இல்ல, வானத்திலயும் இல்ல, ரொம்ப தூரத்துல கிடையாது. இங்க இருந்து ஒரு 50,000 கிலோமீட்டர் போனாதான் அங்கதான் கிடைக்குன்னா அங்கேயும் இல்லைன்னா எங்கதான் இருக்குது வார்த்தை அப்படின்னா ரொம்ப அழகா சொல்றது. அந்த வார்த்தை உனக்கு சமீபத்துல இருக்குது, உன் இருதயத்திலையும் உன் வாயிலையும் இருக்குதுன்றாரு. அப்ப ஜீவனை எங்க இருந்தே தெரிந்து கொள்ளலாம்? உங்க வாயில இருந்தே தெரிந்து கொள்ளலாம். இப்ப ஜீவனை வாயில இருந்தே தெரிந்து கொள்ள முடியும்ன்றார். இதான் பாயிண்ட். இப்ப வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் புஸ்தகத்துக்கு தயவு செய்து நீங்க வாங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன் வைத்தேன். இப்ப இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. பிறகு 11வது வசனத்துல இருந்து போங்கம்மா, 11ல இருந்து போங்க. நான் என்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல. உனக்கு மறைபொருள் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. ஆமா, அது எங்கேயோ தூரத்துல இருக்கிறதும் கிடையாது. நாங்கள் அதை கேட்டு அதின்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. அது வானத்துல இல்ல, வானத்துல உள்ளது கிடையாது. சரி, அப்ப வார்த்தை வானத்துல இல்ல. சரி, வார்த்தை சமுத்திரத்தில் இல்ல. இது எனக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய, என்னை பிழைக்க வைக்கக்கூடிய வார்த்தை வானத்துல இல்ல, சமுத்திரத்துல, தூரத்துல இல்ல. அது மறைபொருளானதும் இல்ல. எங்கதான் இருக்குது அது? நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அது உனக்கு மிகவும் சமீபமாய். எல்லாரும் சொல்லுங்க, சமீபமாய். சொல்லுங்க, சமீபமாய். சொல்லுங்க, நல்லா சமீபமாய். ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது. சொல்லுங்க, ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது. சொல்லுங்க, கொருக்குப்பேட்டையிலே இருக்குது. சிலருக்கு தான் தெரியல. இது கொருக்குப்பேட்டையில இருக்குதுன்னே சில ஆட்களுக்கு தெரியல. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, இது வேற எங்கேயோ இருக்குது போல இருக்குது. கிடையாது, அது ரொம்ப சமீபமாய். இன்னும் சொல்ல போனா உங்க வீட்லயே, இன்னும் உங்களுக்குள்ளேயே, உங்க வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது அப்படின்றார். அப்ப ஜீவன் அப்படின்றது இப்ப இருதயத்திலும் வாயிலும் இருக்குதான். இந்த ஜீவன் இருதயத்திலையும் வாயிலும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஜீவனை தெரிந்து கொள்றது அப்படின்றது இப்போ எங்க வந்துச்சுன்னா இருதயத்திலையும் வாயிலையும் வந்துடுச்சு. ஒரு வசனத்தை வாசிப்போம், அந்த வசனத்தை நான் பின்னாடி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆனா அதை வாசிச்சிடுங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் என்ன ஊற்று? ஜீவ ஊற்று. ஊற்றுனா என்னம்மா? ஊற்றுனா என்னது? ஊறிக்கினே இருக்கும், வந்துகினே இருக்கும், வந்துகினே இருக்குமா, ஊறிக்கினே இருக்கும், வந்துகினே இருக்கும், சுரந்துகிட்டே இருக்கும். ஊற்றுனா தண்ணி சுரக்குது இல்ல அது. இப்ப இந்த வாய் எதை சுரக்குது? ஜீவனை பிறப்பிக்கிறது. ஒரு நீதிமானுடைய வாய் நீதிய சுரக்கிறது. நீதி அது ஜீவனை சுரக்கிறது. அந்த வாய்க்குள்ள இருந்து ஜீவன் வந்துகிட்டே இருக்குது. அப்ப ஜீவன் அவன் வாயிலிருந்து வர வர வாழ்க்கையில என்னதான் வரும்?
ஜீவன் வரும், ஆசீர்வாதம் வரும், ஆரோக்கியம் வரும், நன்மை வரும். ஒரு நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. சரி, வாய் ஜீவ ஊற்றுன்னு பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்துக்கு இதுக்கும் இதை நான் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இதை பத்தி பேசுறேன். ஆனா வாசிச்சிருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3. இதை கொஞ்சம் சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு 3 10 11. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஒரே வாயில், கவனிங்க, வாய் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து, ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? தித்திப்பும் கசப்புமான தண்ணி சுரக்குமா? இப்ப ஒரு ஊற்றுனா அது ஒரு விதமான தண்ணியை தான் சுரக்கும். இப்ப நீதிமானுடைய வாய் என்ன ஊற்றுது? ஜீவ ஊற்று. அந்த ஊற்றிலிருந்து என்னதான் சுரக்கணும்? ஜீவன் தான் சுரக்கணும். ஜீவ ஊற்றிலிருந்து ஜீவன் தான் பிறக்கணும். மரணம் பிறக்க கூடாது, சபித்தல் பிறக்க கூடாது. அங்கே துதித்தல் தான் பிறக்கணும். சபித்தல் வந்ததுன்னா அந்த ஊற்று ஏதோ பிரச்சனையா இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இப்போ நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுன்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இங்க உபாகமத்துல இந்த வசனத்தை சொல்லும்போது 14 என்ன சொல்லிட்டாருன்னா, அது உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறதுன்றாரு. நல்லா கவனிக்கணும், வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. இப்ப வாயில வர்ற வார்த்தை எங்க இருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது? சொல்லுங்க. வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது எங்க இருந்து வருகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனம். வேகமா படிக்கலாம். விரியன் பாம்பு குட்டிகளே, பயப்படாதீங்க, அவர் வேற ஆளுகள் சொல்றாரு. நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பாருங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதைத்தான் வாய் பேசும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில இருக்கிறது தாங்க அகப்பையில வரும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சட்டியில என்ன இருக்குதோ அதான் அகப்பையில வரும். அப்ப இருதயத்துல என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் வாய் வழியா வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப வாய் ஜீவ ஊற்றா இருக்கணும்னா அப்ப இருதயம் என்னவா இருக்கணும்? ஆல்ரெடி சொல்ல மாட்டீங்களே, இருதயம் ஜீவ ஊற்றா இருக்கணும். இருதயம் ஜீவ ஊற்றா இல்லைன்னா வாய் ஜீவ ஊற்றா இருக்காது. இன்னொரு வசனம் வாசிங்க. நான் பேச வேண்டிய விஷயம் வேற, ஆனாலும் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுறேன் நான். நீதிமொழிகள் 4:20 இருந்தே கூட படிக்கலாம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. சரி, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எங்க காத்துக்கொள்? இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். நல்லா கவனிக்கணும். இது இப்ப இத பத்தி தான் பார்க்க போறோம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு சொல்லுங்க, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. ஆமா, இப்ப கண்டுபிடிக்கணும். இப்ப எங்க சபைக்கு ஏன் வந்திருக்கிறோம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அவங்க உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம் எதுல இருக்குதுன்னா வார்த்தையில இருக்குது. இதான் ஆச்சரியமா இருக்குதுங்க. உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம். ரைட். அப்புறம் இன்னும் கொஞ்சம் 2 வசனம் படிச்சிருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும்? இருதயத்திலிருந்து. இப்ப நல்லா கவனிங்க, இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வாய் என்கிற வழியாக அது என்ன பண்ணும்னா பயணிக்கிறது. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? இருதயம் என்கிற அந்த ஜீவ ஊற்றிலிருந்து அது என்ன பண்ணுதுன்னா புறப்பட்டு அது வாயின் வழியாக வெளிப்படுகிறது. பிறகு அது வாழ்க்கைக்குள்ள வருது. இப்ப இருதயம் ஜீவ ஊற்றா இருந்துச்சுன்னா வாயும் ஜீவ ஊற்றா மாறும். பிரைஸ் காட், அல்லேலூயா.
ஆமா, இப்ப இருதயம் எப்படி ஜீவ ஊற்றா மாறுறது, பிறகு வாய் எப்படி ஜீவ ஊற்றா ஆகுது, இது சும்மா நடந்தில்ல இது. ஏன்னா இந்த இருதயம் ஜீவ ஊற்றா மாறாததுதான் நிறைய நேரத்துல பிரச்சனை. இருதயம் என்னவா மாறணும்? ஜீவ ஊற்றா மாறாததுதான் பிரச்சனை. இந்த இருதயம் ஜீவ ஊற்றா மாறுச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள் காத்து கிடக்குறதுன்னு அங்க வசனம் சொல்லுது. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையோட ஆசீர்வாதத்தை நம்ம எங்கெங்கயோ தேடுறோம். சில ஆட்கள் பாருங்க, எங்கேயாவது ஜபம் வச்சா இங்க இருந்து 200 கிலோமீட்டர் போய் ஜபத்துக்கு போறான். இவன் என்ன நினைக்கிறான்னா ஆசீர்வாதம் அங்க இருக்குதுன்னு நினைக்கிறான். ஐயா நாங்க நைட்டு ஜபத்துக்கு எங்க போவோம் தெரியுமா? ட்ரெயின் பிடிச்சி அங்க போவோம். அட பாவி, வீட்டுல இருந்து உன் இருதயத்தை பாரு. ஏன்னா அதுதான் ஜீவ ஊற்றுன்னு சொல்லுது. இவன் என்ன நினைக்கிறான்னா கொத்தவல் சாவடி இல்லைன்னா சுங்கன் சாவடி இங்க எங்கேயாவது இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறான். அங்க போனா இங்க போனா அதுல போனா இதுல போனா எங்கேயாவது போனா இவனுக்கு ஏதாவது நடந்துருன்னு நினைச்சுன்னுக்கிறான். அதனால ஊர் ஊரா சுத்துறான். சில ஆளு அங்கெல்லாம் போறதுனால இல்லப்பா, உட்காந்து உன் இருதயத்தை பாரு. இருதயம் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆசீர்வாதத்தை உற்பத்தி பண்ற ஒரு இடம், ஒரு ஃபேக்டரி உங்க ஹார்ட். அதுல இருந்து வாயின் வழியாகத்தான் நன்மைகள் புறப்படுகிறது. சரி, இப்ப இந்த இருதயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அது இருதயமும் வார்த்தையும் அப்புறம் நான் வரேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். இருதயத்துக்குள்ள இந்த வசனம் சும்மா வந்துடுதான்னா வரல. இருதயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. இருதயத்துக்குள்ள வர்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்டெப் வச்சிருக்கிறாரு. தயவு செய்து என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. இந்த வசனம் இருதயத்துக்கு எப்படி வருதுன்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, நீங்க இது அதை என்ன பண்ண கண்டுபிடிக்கிறவன், அங்க என்ன வாசிச்சீங்க? அதை கண்டுபிடிக்கிறவன், அதை கண்டுபிடிக்கணும். எப்படி தேர்னா தானே கண்டுபிடி. நீதிமொழிகள் 11:27 என்ன இருக்கு? நீதிமொழிகள் 11:27 நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன். சொல்லுங்க ஜாக்கிரதையாய் தேடு. சொல்லுங்க ஜாக்கிரதையாய் தேடு. சொல்லுங்க ஜாக்கிரதையாய் தேடு. அப்புறம் கண்டுபிடி, அப்புறம் காத்துக்கொள். சொல்லுங்க தேடு, கண்டுபிடி, காத்துக்கொள். சொல்லுங்க எல்லாரும் தேடு, கண்டுபிடி, காத்துக்கொள். சும்மா இல்ல. சர்ச்சைக்கு இங்க வந்து பிரசங்க சர்ச்சில் வந்து ஏதோ உட்காந்து ஆளு பார்த்துட்டு அந்த அக்கா என்ன புடவை கட்டிட்டு இருக்குது பாரு, இந்த அக்கா என்ன கம்பல் போட்டுக்குது பாரு, நீ எங்கக்கா போய் முடிய ஸ்ட்ரைட்டனிங் பண்ண பாவி. அதை பேசுறதுக்கா இங்க வர்ற? அதை பேசுறதுக்கு 1000 இடம் இருக்குது. அவ எங்க பிளவுஸ் தைச்சா, எங்க என்னவோ வாங்கினா, இத பேசுறதுக்கா இது? இங்க வந்து தேடு. இங்க தேட வேண்டியது ஜீவன், இங்க தேட வேண்டியது ஆரோக்கியம், இங்க தேட வேண்டியது செழிப்பு, இங்க தேட வேண்டியது நல்வாழ்க்கை, இங்க தேட வேண்டியது மகிமையான எதிர்காலம், இங்க தேட வேண்டியது நித்திய ஜீவன். தேடு, அதை கண்டுபிடி, அதை காத்துக்கொள். அதுக்குத்தான் இங்க சபைக்கு வர்றோம். வேற எதுக்காகவும் இங்க வரல. கொண்டையில வச்சுக்கிற கிளிப்பு கடவுளே, ஐயோ கர்த்தாவே, நம்மால் என்னைக்கு வாழ்க்கைலாம் சரியாகும் பாருங்க. கொண்டையில வச்சிருக்கிற கிளிப்பை எங்க வாங்கின நல்லா இருக்குதுக்கா, அவன் கம்பலுங்க எங்கக்கா வாங்கினேன். சோத்திரம். தேடு, கண்டுபிடி, காத்துக்கொள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய். பாருங்க, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு ஒரு 5 ஸ்டெப் இருக்குதுன்னு. இத பவுல் அழகா விளக்குறாரு. அழகா என்ன பண்றாருன்னா சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இது எப்படி நம்முடைய இருதயத்துக்குள்ள வருது அப்படின்றத இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், அந்த உபாகமத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா 30:14, இங்க எடுத்துட்டு வந்து சொல்ற இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை உனக்கு உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தை என்ன வார்த்தைனா நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. ஆமென். இங்க பாருங்க, நாங்கள்னு ஏன் சொல்றாருன்னா, பவுல் பிரசங்கிக்கிற மாதிரி இல்லாம வேற மாதிரி பிரசங்கிக்கிற ஆட்கள் அன்னைக்கு இருந்தாங்க. நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை தான் ஜீவன், நாங்கள் பிரசங்கிக்கிறது தான் ஆசீர்வாதம், நாங்கள் பிரசங்கிக்கிறது தான் நன்மை. மற்றவங்க பிரசங்கிக்கிறது அப்படி கிடையாதுன்னு சொல்றாரு. அதனாலதான் ரொம்ப முக்கியமா அதை அழுத்துறாரு. நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை பாருங்க, அதை நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். அப்படியா? அப்ப மற்ற சர்ச்சையில எல்லாம் தப்பா பிரசங்கிக்கிறாங்களா? எல்லாரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நல்ல போதனைய
நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய, அதனாலதான் தேடு கண்டுபிடி. நிறைய இடங்கள்ல ரொம்ப தப்பானதை போதிக்கிறாங்க. தப்பானதை கேட்டு நம்ம இருதயம் என்ன ஆயிடுது? ஜீவ ஊற்றா இருக்க வேண்டிய, ஆசீர்வாத ஊற்றா இருக்க வேண்டிய இருதயம் தூர்ந்து போன கிணறு மாதிரி ரொம்ப கெட்டு போய் விடுகிறத நாம பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப அது எப்படி நடக்குது அப்படின்னா, பவுல் அத ஒரு அழகா கேள்வி கேட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு. அதை நம்ம வாசிக்கலாம். ஆனா நான் அதை அப்படியே தலைகீழா அப்படியே நம்ம உல்டாவா பண்ணி பார்க்க போறோம். நீங்க வாசிங்க. இப்ப அந்த வசனத்துக்கு வாங்க. 13வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்களேன். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். பாருங்களேன், முதல்ல சொல்றாரு தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஒருத்தன் ரட்சிக்கப்படணும்னா அவன் என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளணும். பாருங்க, நீங்க அப்படியே ஆரோ மார்க் போட்டுட்டு அப்படியே எழுதிக்கங்க. ரட்சிப்பு வேணும்னா தொழுது கொள்ளணும். சரி, ஒருத்தர் தொழுது கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? படிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? ஆமா, இப்ப தொழுது கொள்ளணும்னா அவரை ஒருத்தர் விசுவாசிக்கணும். அடுத்தது, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்கணும்னா கேள்விப்படணும். விசுவாசிக்கணும்னா என்ன பண்ணணும்? கேள்விப்படணும். சரி, கேள்விப்படணும்னா என்ன பண்ணணும்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்? ஆமா, இப்ப பிரசங்கிக்கலனா கேள்விப்பட முடியாது. அப்போ ரட்சிப்புக்கு ரொம்ப முக்கியமானது தொழுது கொள்ளுதல், தொழுது கொள்ளுதலுக்கு முக்கியமானது விசுவாசம், விசுவாசத்துக்கு முக்கியமானது கேள்விப்படுதல், கேள்விப்படுதலுக்கு முக்கியமானது பிரசங்கித்தல், பிரசங்கித்தலுக்கு முக்கியமானது அனுப்பப்படுதல். ஒருத்தர் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான் அப்படி சொல்றாரு. அப்ப ரட்சிப்பு ஒருத்தருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு தான் ஆசீர்வாதத்தின் துவக்கம்னு வைங்க. அது நடக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா அவர் தொழுது கொள்ளணும், விசுவாசிக்கணும், கேள்விப்படணும், பிரசங்கிக்கணும், அனுப்பப்படணும். இப்ப இந்த நிலைகளை தாண்டி தான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியும். அதுக்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னவோ அதோட வாழ்க்கையில வந்து பலிக்கும். இது அப்படியே நம்ம உல்டாவா பார்க்க போறோம். முதல் காரியம் என்னதுன்னா அனுப்பப்படுதல். முதல்ல என்ன பண்ணணும்? அனுப்பப்படணும். நல்லா கவனிங்க. பரலோகத்துல இருந்து பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்களும் நானும் சுகித்திருக்கும்படி, நன்மையை காணும்படி, நாம் கெட்டு போக கூடாது என்பதற்காக. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் பாவத்தினுடைய தண்டனையினால அழிந்து போக கூடாது என்பதற்காக. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மரணத்தை நாம யாரும் அடையக்கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவன் இந்த பூமியின் மேல் அன்பு கூர்ந்து, யோவான் 3:16 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், எல்லாரும் சொல்லுங்க, கெட்டு போகாமல் சொல்லுங்க. நீங்களும் நானும் கெட்டு போவது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. ஒருத்தரும் கெட்டு போறது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. எல்லாரும் வாழ்ந்திருப்பது, சுகித்திருப்பது, நன்மையை பார்ப்பது மட்டும்தான் தேவனுடைய விருப்பம். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அவரை தந்தறினார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். குமாரன் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்திற்கு ஏறி போன கிறிஸ்து அவர் சொன்னார், நான் போவேனே ஆகில் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகலன்னா தேற்றரவாளன் வரமாட்டார். நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். சத்திய ஆவியாகிய அந்த தேற்றரவாளன் வரும் பொழுது அவர் வந்து உங்களுக்கு நீதியை குறித்தோம், நியாயத்தை குறித்தோம், பாவத்தை குறித்தோம் கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் போய் பெந்தெகோஸ்தே நாளில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். ஆவியானவர் என்ன பண்றாரு? சபையை இப்பொழுது அனுப்புகிறார். 2000 ஆண்டுகளாக ஆவியானவர் சபையை இந்த பூமிக்குள்ளே அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா, எருசலேம், சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று
ஆவியானவர் சபையை அனுப்புகிறார். பூமியின் கடைசி பரியந்தம் போங்க, இந்த நல்ல செய்தியை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் வாழ்ந்திருக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் அன்றைக்கு முன் குறித்தார். இன்னைக்கு வரைக்கும் சபை அதை செய்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, சபையினுடைய வேலை என்ன? அனுப்புகிறது. ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் ஏவி ஏவி அனுப்புகிறார். இப்ப இங்க வந்து நான் பிரசங்கம் பண்றேன், நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஊழியம் செய்றீங்க. காரணம், ஆவியானவர் நம்மை அனுப்பினார். மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி, மக்களுக்கு நன்மையை கட்டளையிடும்படி கர்த்தர் அனுப்பினதுனால தான் நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை அனுப்பினார் என்ற நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமா, யோவான் 1:6 இப்படி சொல்லுகிறது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். எப்படி? ஆமா, எப்பவுமே அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான, எப்பவுமே உங்களை ஊழியத்துல ரொம்ப தைரியமா ஓட வைக்கிறதுன்னா அனுப்புனது என்ன தேவன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதனாலதான் அந்த ஊழியத்துக்கு போற ஆட்கள் கிட்ட கேட்பேன், உன் அழைப்பை உறுதிப்படுத்திக்கிட்டியா? தெரியுமா உனக்கு இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் தான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? அப்படி கேட்பேன் நான். ஏன்னா அந்த தேவன் என்ன அனுப்பிட்டார்னா பாருங்க, அது அந்த தைரியமே வேற. இந்த உலகத்துல எது இருக்குதோ இல்லையோ, நீங்க ராஜா மாதிரி ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. காரணம் என்னன்னா, பவுல் சொல்றாரு கலாத்தியர் 1:அதிகாரத்துல, மனுஷராலும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல. சில நேரத்துல மனுஷங்க நம்மள அனுப்பிட்டாங்கன்னா நாம மனுஷங்களே எதிர்பார்த்துன்னு இருப்போம். அவர் ஐயா தான் என்ன அனுப்புனாரு, ஐயா தான் இந்த ஊழியத்துக்கு என்ன அனுப்புனாரு. இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் என்ன அனுப்புனாரு, கர்த்தர் என்ன நடத்துவாரு. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, மனுஷராலும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல, பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட பவுல் என்று தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அப்படியானால் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம ஒவ்வொருத்தரும் தேவனால் அனுப்பப்படுகிறவர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் கூட பிரைஸ் காட். ஆமென். நீங்க செய்யற சின்ன ஊழியமா இருந்தாலும் கர்த்தர் தான் உங்களை அந்த ஊழியத்துக்கு அனுப்புறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆமா, இப்போ இங்க பாருங்க, இந்த சபைக்கு பிரசங்கி யாரா? என்ன அனுப்புனது தேவன். மத்தேயு 28:19 சொல்லுது, என்ன சொல்லுது? ஆகையால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். வானத்திலும் பூமியிலும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டதுனால அவர் நமக்கு என்ன பண்றாருன்னா அன்பாக கட்டளையிடுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. கவனிங்க, எத்தனை ஜாதிகள் சொல்லுங்க, எத்தனை ஜாதிகள்? ஆமா, எத்தனை ஜாதிகள் அப்படின்னா தெரிந்து கொள்ளணும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஐயா அந்த ஆட்கள்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்கயா. சொல்லவே முடியாது, நீங்களும் நான் அதை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வேலை என்னது? லெட்டரை டெலிவரி பண்ண வேண்டியதுதான். அவங்க இந்த லெட்டரை வாங்க மாட்டான், பிரிக்க மாட்டான், படிக்க மாட்டான், அதெல்லாம் நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை கொரியர் பாய் வேலை மட்டும்தான் செய்யணும், போஸ்ட்மேன் வேலை மட்டும்தான் செய்யணும். நாம போய் அங்கே கதெல்லாம் சொல்லக்கூடாது, போய் டெலிவரி பண்ண விஷயத்த. ரட்சிப்பு கர்த்தருடையது, அது பின்னாடி வருது பாருங்க, பூச்சக்கரத்தில் எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள்ன்றார் கர்த்தர். எல்லாரையும் ரட்சிக்கிறது அவருக்கு சித்தம். அப்ப சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காகத்தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்னா நம்மள அனுப்பி இருக்கிறார். அவர் அனுப்புனார்னா, கவனிங்க, அவர் அனுப்புனார்னா அவர் வேலை அது. சொல்லுங்க, வேலை அவருடையது. சொல்லுங்க, வேலை அவருடையது. ஆமா, நான் அடிக்கடி சொல்லுகிறது போல மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் முழு நேர ஊழியத்திற்கு வந்து 18 ஆண்டுகள் ஆகிறது. 18 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை கிருபையாய் செய்ய ஆண்டவர் எனக்கு தயவு பாராட்டினார். ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு எல்லா தாழ்மையோடும் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நான் அடிக்கடி நினைக்கிறது, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில கஷ்டம்னு ஏதாவது ஒண்ணு வந்தா மக்கள் கிட்ட அதை சொன்னா, அந்த கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் சொன்னா கொஞ்சம் நல்லா சென்டிமெண்ட்லா இருக்கும். என் வீட்டிலே சாப்பாட்டுக்கே காசு இல்லாத பொழுது நானும் என் மனைவியும் கைகோர்த்து ஜெபித்த பொழுது திடீரென்று கதவு தட்டுகிற சத்தம் கேட்டு, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் ஆச்சரியமாய் என் தேவையை சந்திச்சார்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு நாள் ஒரு சாட்சியாவது இருக்கணும்னு பார்த்தா இந்த 18 வருஷத்துல அப்படி ஒண்ணு கூட நடக்கவே இல்லையா. இனியும் நடக்காது.
அப்பவே நடக்கல. நான் அதெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 18 வருஷமா ஒரு நாளும் குறைவில்லாமல், சாப்பிட நேரம் இல்லாம மட்டும்தான் ஓடிட்டு இருக்கிறேன். சாப்பிட நேரம் இல்லாமல் தான் ஓடிட்டு இருக்கிறோமே தவிர, கவனிங்க, இல்லை என்கிற ஒன்று என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. கர்த்தர் திருப்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். என்ன அனுப்பினவர் அவர். அல்லேலூயா. ஆமா, அவர் அனுப்புனதுனால, அவர் வேலையை செய்கிறதுனால ஒரு நாளும் ஒரு குறைவும் வராது. நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் அப்படியே என்ன அப்படி நடத்துவார்னா உங்களையும் அப்படித்தான் நடத்துறாரு. ஆமென். ஒரு குறைவும் வராது, குறைவே வராது. ஏன்னா உங்களை அனுப்புனது கர்த்தர். அவர் வேலையா நீங்க போறீங்க. உங்க சொல்லுங்க, நான் அவர் வேலையை செய்கிறேன். சிலருக்கு சொல்ல, நான் எங்க அவர் வேலையை செய்யறேன். நீ செய்யறதே அவர் வேலை தான். சிலருக்கு இன்னும் அதெல்லாம் புரியல. புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவர் வேலையாத்தான் இந்த பூமியில இருக்கீங்க. உங்களை அனுப்புனது கர்த்தர். அப்ப என்னை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். சொல்லுங்க, சபைதான். இப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்றாரு? சபையை இந்த பூமிக்குள்ள அனுப்புகிறார். நான் அனுப்பும் பொழுது உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்ததா? சீஷர்களை பார்த்து கேட்டார். ஒன்றும் குறைவில்லை. அதிகாரம் கொடுத்து அனுப்புறார். சத்துருக்கள் நமக்கு கீழ்ப்படியும். 2, 3 இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. ஆடுகளை எங்க அனுப்புறேன்? ஓநாய்களுக்குள்ள அனுப்புற மாதிரி உங்களை அனுப்புறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சர்ப்பத்தை போல வினாய் உள்ளவர்களாக, புறாக்களை போல கபடற்றவளா இரு. அப்ப தேவன் அனுப்புறாருன்னா இதெல்லாம் சொல்லிதான் அனுப்புறாரு. நம்மள இப்படித்தான் இருக்கும், உலகம் இப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் கவனமா நடந்துக்கின்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்ப சபை சபை எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில இருக்குதுன்னா, ஏதோ தேவனுடைய ஒரு மெசேஜ இந்த உலகத்திற்கு கடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. ஆவியானவர் சபை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க, நான் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறேன். ஆமா. 2வது, இப்ப சபையில தேவன் சபை அனுப்பிட்டார். இதுல பிரசங்கிக்கிறவன் ஒரு ஆளு ரொம்ப முக்கியம். பிரசங்கிக்கிறவருடைய ரோல் ரொம்ப முக்கியம். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, அனுப்பியாச்சு. இப்ப அனுப்பினவங்க போய் என்ன பண்ணணும்? பிரசங்கிக்கணும். பிரசங்கியார் ரொம்ப முக்கியம். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப பாஸ்டர் யார் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த பாருங்க, சபையில பாஸ்டரோட ரோல் என்னன்னு தெரியணும். சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, பாஸ்டர் நான் சொன்ன பாருங்க, ஒரு கதை ஒன்று சொன்னாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாங்களாம். மாப்பிள்ளை பார்க்கும்போது ஒரு பொண்ணு சொன்னாலாம், பாஸ்டர் மாப்பிள்ளையா பார்த்துருங்க டாடி அப்படின்னாலாம். அவங்க அப்பா நினைச்சிட்டாரு, நம்ம பொண்ணுக்கு ரொம்ப ஆத்ம பாரம் வழியுது, ரொம்ப நிரம்பி வழியுது போல, ஊழியத்துக்கு மேல என்ன தாகம் இவளுக்கு, ஊழியக்கார மாப்பிள்ளையா பார்க்க சொல்றாருன்னு. ஒரு ஊழியக்கார மாப்பிள்ளையா பார்த்தாராம். எல்லாரும் ரொம்ப மெச்சிக்கினாங்களாம். என்னங்க உங்க பொண்ணு ஊழியக்கார மாப்பிள்ளையா கேட்கிறாளே, பாஸ்டர் மாப்பிள்ளையா அப்படின்னு எல்லாரும் சொல்ல சொல்ல இவருக்கே ஒரு ஆச்சரியம் தாங்கல. இந்த காலத்துல போய் ஊழியக்கார மாப்பிள்ளையெல்லாம் யாராவது கேட்பாங்களா? டாக்டர் பார்க்கணும், இன்ஜினியர் பார்க்கணும், பெரிய கார் வச்சிருக்கணும். ஆமா, அவன் பெரிய பணக்காரனா இருக்கணும், சொட்டத்தலையா இருந்தா கூட. ஆமா, சரி, எப்படியோ போய் தொலைது. விஷயத்துக்கு வருவோம். இப்படி எல்லாம் இருக்கிறாளே இந்த பொண்ணு, என்னதான் எதிர்பார்ப்புன்னு ஒரு நாள் போய் அவங்க அந்த அப்பா அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்காரு. என்னம்மா உனக்கு எப்படிமா அந்த ஒரு பாஸ்டர் மாப்பிள்ளையா பார்க்கணும் உனக்கு எப்படி தோணுச்சு, என்ன உன் மனசுல இருக்குதுன்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு சொன்னலாம், இல்ல டாடி, மற்ற ஆம்பளைங்கெல்லாம் 6 நாள் வேலைக்கு போவாங்க, ஒரு நாள் வீட்டில் இருப்பாங்க டாடி. இந்த பாஸ்டர் மாப்பிள்ளை பார்த்துட்டா ஒரு நாள் வேலைக்கு போய் சர்ச்சுக்கு போயிடுவாரு, மீதி 6 நாள் வீட்டில் இருப்பாங்க டாடி. அதனால தான் அடி பாவி, அவளுக்கு எங்கேயோ வேற ஏதோ ஒரு சர்ச்சில் பார்த்துக்கிறா பாஸ்டரை. சரியான சர்ச்சுக்கு போகணும், அதுக்குதான். சரியான சர்ச்சுக்கு போய் சரியான பாஸ்டரை பார்த்தானா பாஸ்டர்னா தலை பிச்சுன்னு ஓடிடுவா பாவம். ஐயோ, கவனிங்க, என்னன்னா மக்கள் இந்த பாஸ்டரோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவனோட வேலை என்ன? கவனிங்க, இந்த பிரசங்கியார தேவனே ஏற்படுத்துறார். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல இந்த பரிசுத்த வேதம் இருக்குல்ல, இத நாம படிச்ச உடனே எல்லாம் புரிஞ்சிடாது. படிச்ச உடனே என்ன பண்ணிடாது, எல்லாம் புரிஞ்சிடாது. சிலருக்கு ஓரளவுக்கு, அதாவது கொஞ்சம் நல்லா படிக்க தெரிஞ்சவங்களும் ஓரளவுக்கு படிப்பாங்க, கொஞ்சம் இந்த
கமெண்ட்ரிஸ் அது இதுன்னு சேர்த்து கொஞ்சம் படிச்சாங்கன்னா கூடுதலா கொஞ்சம் புரியும். சாதாரணமா புரியறதை விட கூடுதலா ஒரு 10-20% புரியும். கொஞ்சம் தேடி படிக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் தேடி தேடி படிக்கிறவங்களுக்கு புரியும். ஆனா எல்லா நேரத்திலையும் அப்படி அமைஞ்சிடாது. சில நேரங்கள்ல நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு அன்னகர் ஒருத்தர் இருக்கிறார். 8ஆம் அதிகாரத்துல. அன்னகர்னா உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல அரவாணின்னு கேவலமா சொல்றாங்க இல்லையா? அது சரி விடுங்க, அதுக்குள்ள போல நான் ரொம்ப டீப்பா. அதுல அன்னகர் நம்ம பாஷையில சொன்னா அந்த 3ஆம் பாலினத்தவர்னு ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. அவங்க அந்த நாட்கள்ல கந்தாகே என்பவளுக்கு, எத்தியோப்பியா தேசத்துல கந்தாகே என்கிற ஒரு ராஜஸ்திரிக்கு மந்திரியா இருந்த ஒரு அன்னகர். சோ ஒரு மந்திரியா இருக்கக்கூடிய, ஒரு நல்ல உயர் பதவியில நல்லா படிச்சிருக்கக்கூடிய அவங்க. ஆனா அன்னகர் அவங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நாட்கள்ல நிறைய பேரு இன்னைக்கு எப்படி மதம் மாறுறாங்கல்ல, சிலர் மதம் மாறுறாங்கல்ல, இந்த மதம் பிடிக்கலன்னா அந்த மதத்துக்கு போறாங்க, அந்த மதத்துக்கு கோட்பாடுகள் பிடிச்சிருந்தா வேற மதத்துக்கு போறாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த மந்திரி என்ன பண்றாங்கன்னா, ஒரு யூத மார்க்க அமைந்தவர்கள், அவங்க ஒரு வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க, யூத மார்க்கத்தை தழுவினாங்க. யூத மார்க்கத்தை தழுவினதுனால பிறகு இப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு வருஷத்துல சில நாட்கள் எல்லா யூதர்களும் தேவாலயத்துக்கு வரணும்னு ஒரு நியதி. இப்ப அவங்க தேவனுடைய ஆலயத்திற்கு ஏதோ ஒரு பலி செலுத்துறதுக்காக வந்துட்டு திரும்ப என்ன பண்றாங்கன்னா, திரும்ப போறாங்க. ரிட்டர்ன் போகும்போது கையில பைபிள் எடுத்து வச்சுட்டு படிக்கிறாங்க. பைபிளை படிச்சுக்கிட்டே போறாங்க பாருங்க. அந்த ரதத்துல ஆவியானவர் பிலிப்பு என்கிறதான ஒரு ஊழியக்காரங்கிட்ட சொல்றாரு, இப்ப நீ போ, இந்த வனாந்தரத்துல ஓடுன்னு ஆவியானவர் ரதத்தை, அந்த ரதம் போற வழியா எடுத்து வந்து ஆவியானவர் கைட் பண்ணி விடுறாரு. இவன் ஓடுறான். ரதத்துடனே ஓடும்போது கவனிங்க, இந்த மந்திரி பாக்குறாரு, யாரா திடீர்னு இந்த வனாந்தரத்துல ஓடி வர்றானேன்னு சொல்லி ஏற்றிக்கிறாரு ஒரு வண்டியில. அப்ப அவர் கேட்கிறாரு, என்ன ஏதோ படிக்கிறீங்களே, அதோட கருத்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. படிங்க பார்க்கலாம் எல்லாரும். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துக்கு உங்களோட வேத வசனத்தை, வேத புஸ்தகத்தை திருப்புங்க. 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, பாருங்க, அவர் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறார், பைபிள் தான் படிக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை அவன் கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். நல்லா கவனிங்க. ஒரு நாங்க படிச்சா புரியாதா? இல்ல, படிச்சா புரியாது பைபிள் மட்டும், மற்றதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். இந்த பைபிள் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். படிச்சுட்டா புரிஞ்சிடாது. ஒரு பெரிய மினிஸ்டர் அவரு, பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ அவர் ஏதோ ஒரு பேத போல இருக்குதுப்பா, ஒண்ணும் தெரியாத பேத, அதனால படிக்காத பாமர மக்கள், இல்லைன்னா நம்ம பாஷையில் சொன்னா பட்டி காட்டு ஜனங்க, அதனால புரியாது. இல்ல 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 இல்ல, நல்லா படிச்சிருக்கிறாரு அந்த ஆளு. ஒரு பெரிய தேசத்துக்கே அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு ஆளு வாசிக்கிறாரு. வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், இல்ல எனக்கு தெரியாது. ஒருவன் தெரிவிக்காவிட்டால், அடுத்த வசனம் படிங்க. அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? நல்லா கவனிங்க. ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால், சொல்லுங்க, தெரிவிக்கிறதுக்கு ஒருவன் வேணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, தெரிவிக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். ஏங்க தெரிவிக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும்? ஏன்னா இந்த பரிசுத்த வேதத்தை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி எழுதுறார் தெரியுமா? ஏசாயா 29:11 சொல்லுகிறது, இந்த வேத வாக்கியம் ஒரு சீல்டு புக்னு எழுதுறார். இது ஒரு சீல்டு, முத்தரிக்கப்பட்ட புஸ்தகம் எழுதுறார். வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 29:11 படிக்கிறீங்களா? ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போலிருக்கும். தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு, வாசிக்க தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட கொடுத்து, நீ இதை வாசி என்றால், பாருங்க, நல்லா வாசிக்க தெரிஞ்சாலு, நல்லா படிக்க தெரிஞ்சாலு, பல டிகிரி படிச்சிருக்கலாம். ஆனா அவர் போய் இதை படிச்சார்னா, அவர் படிச்சுட்டு என்ன சொல்லுவாரா? இந்த பைபிளை படிச்சுட்டு அவன் இது என்னால் கூடாது. ஏங்க, அவர் தான் படிச்சிருக்கிறாருல, பல்கலைக்கழகங்கள்ல பல பட்டங்களை வாங்கி இருக்காரு இல்லையா, படிக்கலாம் இல்லையா? அவர் சொல்லுவாரா, இல்ல இல்ல இது என்னால் கூடாது, என்னால முடியாது, எனக்கு இது தெரியாது. ஏன் தெரியாது? அதுக்கு ரீசன் சொல்றாரு, இது முத்திரித்திருக்கிறது. அப்ப இந்த வேத வாக்கியங்கள் ஒரு சீல்டு புக்.
இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் உன்னோட ஒண்ணு லாக்கா இருக்குது, உன்னோட ஒண்ணு பூட்டி வச்ச மாதிரி இருக்குது. இப்ப இத சரியா திறந்து பார்த்து இதனுடைய பொருள் இதுதான் அப்படின்னு சொன்னால் ஒழிய ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அதனுடைய கருத்து எனக்கு என்ன பண்ணாது, தெரியாது. பிரைஸ் காட். இப்பதான் இந்த பிரசங்கியார் தேவை. எதுக்கு சபையில ஒரு பிரசங்கியார் இல்லைன்னா நம்ம தான் என்ன பண்ணலாம், வீட்லயே உட்காந்து பைபிள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு 4 கமெண்ட்ரி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த 4 கமெண்ட்ரி படிச்சீங்கன்னா இன்னும் குழம்பிடுவீங்க. ஏன்னா இதுல ஒண்ணு இருக்கும், இந்த 4 பேர் 4 சொல்லியிருப்பான், இதுல எது சரின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வர தெரியாது நமக்கு. அப்ப இன்னும் கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்ப தெரிவிக்கிற ஒருவன் நமக்கு இங்கே அவசியமா இருக்கிறது. பிரைஸ் காட். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பிரசங்கியார் அதனாலதான் ரொம்ப அவசியம். இந்த வசனத்தினுடைய கருத்தை தெளிவா சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இங்க பாருங்க, அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல வேத பாரகர்கள்னு ஒரு கூட்டம் இருந்தது. நல்ல பைபிளை கரைச்சு குடிச்சவங்க. நான் உங்களுக்கு சொன்னேன்ல இந்த வேத பாரகர்னா யாருன்னு. இந்த மாலை நேரங்கள்ல அதை பத்தி கொஞ்சம் பேசினேன் நான் ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி. நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. இந்த வேத பாரகர்கள்னா யாருன்னா, வேத பாரகர்கள் சும்மா அப்படியே வந்துட்டவங்க கிடையாது. வேத பாரகர்கள்னா அந்த நாட்கள்ல இன்னைக்கு நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம்ல பைபிளை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேதத்தை எழுதுவாங்க கையினால. இந்த கையினால எழுதும் பொழுது ஒவ்வொரு புல் ஸ்டாப்பும் ஒவ்வொரு கமாவும் ஆச்சரியக்குறியும் அது கூட மிஸ் ஆகாம என்ன பண்ணணும்னா எழுதணும். இப்படி ஒவ்வொரு பக்கமா எழுதணும். அப்படி எழுதி 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 இந்த பிரதி எடுக்கும் போது அவங்களுக்கு வசனத்தினுடைய புல் ஸ்டாப் கமா உள்பட எல்லாம் மனப்படம் ஆயிருக்கும். எல்லாம் தெரியும், எங்க புல் ஸ்டாப் வைக்கணும், எங்க கமா வைக்கணும், எங்க ஆச்சரியக்குறி போடணும்னு. ஏன்னா அவன் பல பிரதிகள், அவன் வாழ்க்கையே அதுக்கு தான் எழுதுறது தான். உட்காந்து எழுதி 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 பல பிரதிகளை எடுக்கிறதுனால இது அத்தனையும் அவனுக்கு அத்துப்படியா தெரியும் வேதப்பாரர்களுக்கு. ஆனா இந்த வேதப்பாரர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் இயேசு வந்த உடனே அவர் போதிச்சார் பாருங்க ஒரு போதனை, ஆச்சரியமா இருந்தது இவங்களுக்கு. அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அப்படி எடுத்துட்டு வர்றாரு. இவ்வளோ நாள் போதிச்சா மாதிரி போதிக்காம இவர் கொஞ்சம் வித்தியாசமா போதிக்கிறார். எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னடா இது இவ்வளோ நாள் எங்க கோயில்ல வேற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ஆள் ஏதோ வேற மாதிரி பண்றாரு அப்படின்னு அவரை எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. பரிசேயர்கள்லாம் அப்படியே ஆன்னு பாக்குறான், சதுசேயர்லாம் வாயடிச்சு பாக்குறான், இவர் பிரசங்கம் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்குது அப்படின்னு. அதுல வேற அவர் அவங்களுக்கு டெமோ எல்லாம் காட்டுறாரு. இங்க பாருப்பா, இதெல்லாம் மத்திய 5ஆம் அதிகாரத்துல இருக்குது, நீங்க நேரம் கிடைச்சா வாசிங்க. டெமோ என்ன காட்டுறாரு பாரு, உங்களுக்கு அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு. இப்ப அந்த வசனத்தோட உண்மையான பொருளை இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்களுக்கு சும்மா சொல்லிட்டாரு, அப்ப அவங்க சும்மா எழுத்தின்படியே சொல்லிட்டாங்க. ஆனா இவர் அந்த எழுத்துக்குள்ள இருக்கிற ஆவியை விளக்குறாரு. நல்லா கவனிங்க. கொலைனா நீ என்ன நினைச்ச, ஒருத்தனை கன் எடுத்து ஷூட் பண்றதோ கத்தியால குத்துறதோ விஷம் வச்சு கொள்றதோ தானே கொலை நினைச்சுனுங்கிற. இவர் சொல்றாரு இல்ல இல்ல, அது கொலை இல்ல, ஒருத்தரை இருதயத்தில் பகைத்தாயானால் அதுவே கொலை. உன் சகோதரனை நீ பகைப்பாயானால் அதுவே கொலை. ஒருவனை நீ உன் மனசுல குறைவாக மதிப்பிட்டாயானால், அண்டர் எஸ்டிமேட் பண்ணனா, ஒருவனை வீணனே என்று சொல்லுவாயானால், ஒருவனை மூடனே என்று சொல்லுவாயானால் அதுவே கொலை. நீ எரிநரக தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரே ஒரு பிரமாணத்தை எக்ஸ்பிளைன் பண்றார். இவனுங்க அப்படியே மிரண்டு போறானுங்க. ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து இவர் ஒரு கோணத்துல விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. அதை பார்த்தவொடனே அவனு மிரள்றானுங்க, என்னடா இது இவ்வளவு நாள் யாருமே இதை சொல்லலையே, இவ்வளவு நாள் யாருமே எங்களுக்கு இதை தெரியப்படுத்தல, 400-500 வருஷமா நாங்க இந்த வசனங்களை பாரம்பரியமா கேட்டுன்னு வரோம், எங்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்கல. இவர் என்ன இப்படி சொல்லி கொடுக்கிறார்? இவர் தான் பாருங்க, இவர் எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. அப்ப அவங்க எல்லாம் எழுத்த பேசினாங்க, இவர் தான் எழுத்துக்குள்ள இருக்கிற ஆவிய பேசினாரு. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அப்படியே எழுதி இருக்கிறத அப்படியே வாசிச்சு போறது இல்ல. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் எழுதி இருக்குதா தெரியுமே, இல்ல 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 இல்ல, அது வேற அர்த்தம். கொஞ்சம் நின்று நிதானமா படிக்கணும், அதை ஒருத்தர் தெரிவிக்கணும். அதை தெரிவிக்காவிட்டால்
அதனுடைய அர்த்தம் நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது அப்படின்னு அங்க என்ன பண்ணுதுன்னா வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் காட், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, அதுக்கு தான் ஒரு பிரசங்கியார் தேவை. அப்ப பிரசங்கியார் என்ன பண்ணுவாரு, வேத வசனங்களை அதனுடைய உண்மையான அர்த்தத்தோட எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரசங்கிப்பாங்க. பாருங்க, இயேசு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் நினிவே பட்டணம் மனம் திரும்பும் போது அந்த பட்டணத்தை மனம் திரும்ப செய்யணும்னா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்னா அவர் ஒரு தூதனை அனுப்பி இருக்கலாம். நல்லா கவனிக்கணும். ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் ஏதாவது பேசி இருக்கலாம் அந்த ஜனங்க கிட்ட. இல்லைன்னா தேவனே நேரடியா இறங்கி மனம் திரும்புங்கன்னு சொல்லியிருக்கலாம். தேவன் பேச வல்லமை உள்ளவர். அப்படி கவனிங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்னா ஒரு மனிதனை தேடினார். ஆமென். யோனா என்கிற ஒருவனை தேடினார். சில நேரத்தில் கொஞ்சம் கீழ்ப்படியாத முரட்டாட்டமான ஆட்களை கூட கர்த்தர் தெரிந்து கொண்டு பயன்படுத்துறார். என்ன பண்றது, அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. இப்ப தெரிதா இவர் எப்படி பாஸ்ட் ஆனார்னு. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, நீங்களாம் அமைதியா இருக்கிறதுனால தான் தேவன் என்னெல்லாம் பயன்படுத்துறார், வேற வழி கிடையாது. பிரைஸ் காட், ஆமென். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அல்லேலூயா. ஆமா, தெரிஞ்சிச்சு பாருங்க. இப்போ இவங்களுக்குலாம் நல்லா புரிஞ்சிச்சு இவர் எப்படி பாஸ்ட் ஆனார்னு. ஆமா, கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. கர்த்தர் ஒரு மனிதனை தேடுகிறார், அந்த மனுஷனை அனுப்புகிறார். அந்த வார்த்தைக்கு அந்த ஜனங்க செவி கொடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. சரி, இன்னொரு காரியம் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்காரு இல்லையா, அவரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த தமஸ்கு போறாரு, நிருபங்களை கேட்டு வாங்குறதுக்கு போறாரு. கர்த்தர் அவரை சந்திக்கிறார். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவே அவர் என்ன பண்றாருன்னா சந்திக்கிறார், மீட் பண்றார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சந்திச்ச உடனே, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஆண்டவர் பேசுறாரு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ என்ன, நல்லா கவனிக்கணும், என்ன துன்பப்படுத்துற, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். இப்ப அவன் கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆண்டவரே நீர் யார்? அப்ப இவருடைய பதில் என்னன்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப வந்தது இயேசுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அடுத்தது, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இந்த கேள்வி கேட்டான். கேட்ட உடனே இவன் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து பதில் சொல்லணும்ல. நான் என்ன செய்ய, ஆமா உன்னை குறித்து ABCD இதெல்லாம் நான் பிளான் வச்சிருக்கிறேன். உன்னை ரட்சிக்க போறேன், நீ ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், சபைக்கு போகணும், ஊழியக்காரனாகணும், மிஷனரி ஊழியம் செய்யணும். இதெல்லாம் கர்த்தர் சொல்லணும்ல. சொல்லல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அங்க போ, அனனியான்னு ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் உனக்கு சொல்லுவார். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்னா பதில் என்னவா இருக்குது? ஆமா, அனனியான்னு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான்ப்பா, ஒரு சீசன் இருக்கிறான், அவனை போய் பாரு. ஏன் ஆண்டவர் டைரக்டா எதுவுமே சொல்ல மாட்டாரு? ஆண்டவர் டைரக்டா சொன்னா கூட தான் சிலதெல்லாம் நமக்கு புரியல. டைரக்டா சொன்னா, இன்டைரக்டா சொன்னாலும் புரியல, டைரக்டா சொன்னாலும் புரியல. சில புரியறவனுக்கு எப்படி சொன்னாலும் புரியும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, புரியறவனுக்கு எப்படி சொன்னாலும் புரியும், புரியாதவனுக்கு தேவனே இறங்கி வந்து சொன்னாலும் புரியாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமா, புரியறவனுக்கு எப்படி வேணா புரிஞ்சுப்பான். அவன் பாருங்க, அப்படியே சில காரியங்களை இப்படி யோசிச்சா, நிதானிச்சான டக்குன்னு புரிஞ்சுப்பான். ஞானவான்கள் தேவனுடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள், எல்லாம் புரியும். சில ஆட்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. பாவம், கெட்டு போறவங்க, வழி விலகி போறவங்க, அவங்களுக்கு விளங்காது. நான் சொல்றேன், அப்ப தேவன் அதுக்கு தான் ஒரு சபையை வச்சிருக்கிறார், ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறார். சரி, இது போட்டோம். கொர்நேலியு தெரியுமா உங்களுக்கு? தெரியும், எங்க பக்கத்து வீடு கிடையாது, அவரு சொல்லுறாங்க. பைபிள்ல அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுன்னு ஒரு மனுஷன் இருக்கிறார். நல்ல மனுஷன், அவர் நல்ல ஒரு பக்தியான ஒரு மனுஷன். நல்ல ஜெபம் பண்ணி குடும்பமா கடவுளுக்கு பயந்து நிறைய தான தர்மங்களை செஞ்சு எப்பவுமே ஜெபிக்கிறாள். நல்ல வேலை, அவர் நம்மள மாதிரி கிடையாது. சோத்திரம். எப்பவுமே நல்ல ஜெபம் தான தர்மம் பக்தியா இருக்கிறாள். அந்த ஆள் வீட்டுல ஒரு நாள் திடீர்னு தேவதூதன் தோன்றி, கவனிங்க, வந்தது யாரு? தேவதூதன். இந்த தேவதூதன் தான் வந்துட்டானே. வந்தவன், கொர்நேலியு, நீ இதெல்லாம் நீ ரட்சிக்கப்படணும், உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், இதெல்லாம் செய்ப்பா, ABCD இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவர் சொல்லல. வந்த தேவதூதன் சொல்லல.
அவர் என்ன பண்றாரு, இங்க பாரு, இங்க போ, பாஸ்டர் பேதுரு இருக்கிறாரு, அட்ரஸ் கொடுக்கிறாரு. யோப்பா பட்டணத்துல தோல் பதனிடுகிறவன் என்கிற சீமோன் என்கிற ஒரு மனுஷன், அவன் வீடு இருக்குது, அவன் வீட்டு மேல் மாடியில இவர் கெஸ்டா தங்கி இருக்கிறாரு, அவனை போய் கூட்டணுவான். அவர் வந்து உனக்கு என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவாரு, அவர் வந்து சொல்லுவாரு, அவர் சொல்றத கேளு. பிரைஸ் காட், ஆமென். இப்ப பவுல் சொல்றது புரியுதா? நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையை இவன் என்ன சொல்றானோ அதை கேளு. நாங்க பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையை நீ கேளு, அதுல ஜீவன் உண்டா இருக்கிறது. வந்த தேவதூதனுக்கு சொல்ல தெரியாதா? இல்ல இல்ல, தேவதூதன் கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கல, ஆண்டவர் அதை பேதுரு கிட்ட கொடுத்திருந்தாரு. பிரைஸ் காட், ஆமென். நல்லா கவனிக்கணும். இப்பதான் இந்த பிரசங்கியாருடைய வேலை என்ன, என்ன பிரசங்கர் என்ன பண்ணுவாரு? அப்ப வேதத்துல மறைந்து கிடக்கிற காரியங்களை எடுத்து சொல்லுவார். ஒரு பிரசங்கியார் எதை சொல்லணும்? ரெண்டு காரியம் வேகமா படிச்சிருங்க, ரெண்டு வசனங்களை படிங்க பார்க்கலாங்க. 15வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 15 ரோமர் 10:15. ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி, நல்லா கவனிங்க, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள், எது? நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சரி. எழுதியிருக்கிறது. இப்ப அந்த இதே இந்த வசனம் ரெண்டு தான் இங்க சொல்லுது இல்லையா? சமாதானம், நற்காரியங்கள் இருக்குது. இந்த வசனத்தை பழைய ஏற்பாடுல நம்ம படிக்கலாமா? ஏசாயா 52:7 படிங்க பார்க்கலாம். இது ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம், இது அங்கிருந்து படிக்கலாம். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி, நல்லா கவனிக்கணும், எதை ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கணும்? ஒரு பிரசங்கியார், இங்க பாருங்க, எந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னாலும் எதை ஒருத்தர் பிரசங்கிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். பிரசங்க பொருள் என்னன்றதை இங்க சொல்றாரு. சமாதானம், அப்புறம் நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, ஆமா, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற. கவனிங்க, இப்போ முக்கியமான காரியங்கள் என்ன? 4 விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்குது. 1 சமாதானம், 2 நற்காரியங்கள், 3 ரட்சிப்பு, 4 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இதத்தான் பிரசங்கிக்கணும். ஒரு பிரசங்கியார் எதை பிரசங்கிக்கணும்னா இந்த 4 தான் பிரசங்கிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, சமாதானம், சமாதானம், நற்காரியங்கள், அதுக்கு அடுத்தது ரட்சிப்பு, கர்த்தர் ராஜரீகம் பண்றாரு. பிரைஸ் காட், ஆமென். இப்போ இந்த 3மே நல்லா கவனிங்க, இந்த 3மே, அதாவது சமாதானமும் சரி, நற்காரியங்களும் சரி, ரட்சிப்பும் சரி, இந்த 3மே எப்படி வந்தது? எப்படி வந்தது? கர்த்தராகிய இயேசுவினால வந்தது. இயேசு கிறிஸ்துவினால வந்தது. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்ப தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியில சொல்லுங்க சமாதானமும். ஆமா, சமாதானம் எப்படி வந்ததுன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. நல்லா கவனிக்கணும், சமாதானம், இந்த பூமியில சமாதானம் வந்தது. ஏன், எப்படி சமாதானம் வந்துச்சு? பாவம் தேவனையும் மனிதனையும் பிரித்தது. ஒரு நாளும் பாவமுள்ள மனிதன் தேவனோட சேர முடியாது. அநீதி நிறைந்தவன், அழுக்கானவன், அசுத்தமானவன், கிரியைகளிலே பொல்லாதவன் மனுஷன். இந்த மனுஷன் தேவனிடத்துல ஒரு நாள் சேர முடியாது, சேரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியானால் இந்த மனு குலத்தை இந்த தேவனோட சமாதானம் பண்ண, இவர்களை ஐக்கியப்படுத்த, இவர்களை ஒப்புரவாக்க ஏசாயா சொல்லுகிறான் 53ஆம் அதிகாரத்துல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணார். என்ன சமாதானம்? பிதாவாகிய தேவனோட பாவியாகிய எனக்கு சமாதானம் உண்டாயிற்று. தேவன் இப்பொழுது என்னை பாவியாக பார்க்க போகிறதில்லை, குற்றவாளியாக பார்க்க போகிறதில்லை, தண்டிக்கிறவனாக பார்க்க போகிறதில்லை. என்னை மகனே என்று பார்க்க போகிறார், பிள்ளையாக பார்க்க போகிறார், நீதிமானாக பார்க்க போகிறார், பரிசுத்தவனாக பார்க்க போகிறார், ஆசீர்வாதத்தின் சந்ததியாக பார்க்க போகிறார். கவனிங்க, இந்த உலகத்தின் சகல நன்மைகளுக்கும் சுதந்திரவாளியாக என்னை பார்க்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கிறிஸ்து உண்டாக்கினார். ஆமென், அல்லேலூயா.
அப்ப இந்த சமாதானத்தை சொல்லி சிலுவையினால் உண்டான நற்காரியங்கள், நல்லா கவனிங்க, சிலுவையினால் என்னங்க நடந்துச்சு? சிலுவை என்பது என்ன? சிலுவை அந்த நாட்கள்ல மக்களுக்கு ஒரு பெரிய சாபத்தின் சின்னம், அவமானத்தின் ஒரு அடையாளம் சிலுவை. ஆனா நமக்கு கிறிஸ்தவங்க ஏன் அதை ஒரு புனித சின்னமா பாக்குறாங்க? ஏன்னா சிலுவையில ஒரு பெரிய இடமாற்றம் உண்டாயிற்று, ஒரு மாபெரும் இடப்பெயர்ச்சி. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறாரு, அவர் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். சிலுவை அவருக்கு, சிங்காசனம் எனக்கு. அல்லேலூயா. சிலுவை அவருக்கு போனதுனால எனக்கு சிங்காசனம் வந்தது. கவனிங்க, அவர் தண்டிக்கப்பட்டார், நான் மன்னிக்கப்பட்டேன். அவர் சபிக்கப்பட்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அவர் குற்றவாளியாக்கப்பட்டார், நான் நீதிமானாக்கப்பட்டேன். அவர் நித்திய ஆக்கினை அடைந்தார், நான் நித்திய ஜீவனை அடைந்தேன். ஆகவே இந்த நற்காரியங்களை போய் சொல்லு. சிலுவை இதை உண்டாக்கி இருக்குதுன்னு சொல்லு. நீ பயப்பட தேவையில்லை, நீ கலங்க தேவையில்லை. உன் பாவத்திற்காக நொந்து மனம் வாடி, ஐயோ நான் தண்டனை அனுபவிக்கிறேன், நீ தண்டனை அனுபவிக்க தேவையில்லை. சிலுவையில் அவர் அனுபவிச்சிட்டார். நீ இந்த நற்காரியங்களை போய் சொல்லு. அதான் சொல்லணும். சிலுவை இருக்கிறது, எப்பேற்பட்ட பாவிக்கும் சிலுவை இருக்கிறது. கவனிங்க, உன் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டியா, மனம் திரும்பு. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்கள்ல நீ என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அக்கிரமங்கள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட வா, உண்மையா சொல்லு. அப்பா நான் இந்த தப்புக்கு நான் தான் காரணம். நாம பொறுப்பெடுப்போம், நம்ம வாழ்க்கையை நாம பொறுப்பெடுப்போம். அவன் இவன்லாம் யாரையும் சொல்ல வேணாம். நான் தப்பு, நான் சரியில்லை, நான் குறைவுள்ளவன், என்ன மன்னியும் ஆண்டவர் என்ன சொல்லுவோம். கர்த்தர் மன்னிப்பார். அல்லேலூயா. அப்ப நற்காரியங்கள் சிலுவையில உண்டாகிறது. அது மாத்திரம் இல்ல, மூணாவது ரட்சிப்பு. தேவன் ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், அதனாலதான் சொல்றேன், ரட்சிக்கப்படாத ஒருத்தன் இந்த பூமியில தேவனுடைய எந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க ரட்சிப்பு இலவசம்னு? தெரியுமா உங்களுக்கு? இந்த ரட்சிப்பு இலவசம். எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த ரட்சிப்பை வாங்க முடியாது. நான் சொல்றேன், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுடைய தங்கத்தை சேர்த்து கொடுத்தா ஒரு ஆளு ரட்சிக்கப்பட முடியுமா? ரட்சிக்கப்பட முடியாது. ஏன்னா அது அவ்வளவு விலையேற பெற்றது. அவ்வளவு பணத்தை இந்தியாவில் இருக்கிறவங்க மொத்த தங்கத்தையும் கொடுத்தா வாங்க முடியுமா? முடியாது. இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரத்தையும் ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துட்டு ஒரு ஆளு ரட்சிக்கணும்னா முடியாது. அவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்தார். அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை, நித்திய நரகத்திலிருந்து ஒரு மீட்பை கர்த்தர் எனக்கு இலவசமாய் கொடுத்தார். இந்த ரட்சிப்பை சொல்றதுல எவ்வளவு பெரிய சந்தோஷம். பிரைஸ் காட். ஆமென். பாஸ்டரா இருக்கிறதுல என்னங்க உங்களுக்கு சந்தோஷம்? இதை விட வேற என்னையா சந்தோஷம் இருக்குது? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இதை பாருங்க, இதை போய் சொல்றதுல என்ன ஒரு கெத்துன்றீங்க. இதுதான் வாழ்க்கை. வந்து வாழ்ந்து பாரு. ஆமா, இதை பிரசங்கிக்கும் போது அப்படி எப்படி இருக்கு தெரியுமா? ஜிவ்னு இருக்குது, கிக்கா இருக்குது நம்ம பாஷையில சொன்னா. ஆமா, அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த பதவியை விட ஒரு மேலான பதவியாக இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறத பார்க்க முடியுதுன்னா காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு மெய்யான சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆமென். வேற எதுவும் அந்த மெய்யான சந்தோஷத்தை தராது. எத்தனை கோடிகள் இருந்தாலும் அவன் உள்ளத்துல ஒரு மெய்யான சந்தோஷம் ரட்சிப்பின் மூலமாக மாத்திரமே உருவாகும். அதை பிரசங்கிக்கிற பிரசங்கியாரா இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். அப்ப அதை பிரசங்கிக்கணும் பாருங்க. வேற எதையும் கண்டத்தெல்லாம் போட்டு பிரசங்கிக்க கூடாது. இப்ப பவுல் என்ன சொன்னாரு? நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தையே. அந்த வார்த்தை என்ன சொல்ற? நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தையை சொன்னாரா? சொன்னாரா இல்லையா? ரோமர் அதுல படிச்சீங்களா? 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தையே. நல்லா கவனிக்கணும். இப்ப பிரசங்கிக்கிற வார்த்தை, நாங்க பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. கவனிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒண்ணு சொன்னேன், தேடு, கண்டுபிடி, காத்துக்கொள். சொல்லுங்க, தேடு, கண்டுபிடி, காத்துக்கொள். எல்லா பிரசங்கிலையும்
எல்லா பிரசங்கமும் ஒண்ணுதானையா? கிடையாது. பிரசங்கியாரை எப்படி வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிக்கிறது, இதை உங்களுக்கு சொல்லிட்டு நீங்க முடிச்சிடுறேன். ஏன்னா பிரசங்கியாரை சரியா கண்டுபிடிக்கணும், சரியானதை போய் நீங்க கேட்கணும். ஏன்னா தப்பு தப்பானது கேட்க கூடாது. ஒரு சரியான பிரசங்கியாரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரியானதை கேட்டா தான் என்ன வரும்? கேட்காவிட்டால் என்ன வராது? விசுவாசம் வராது. விசுவாசம் வரனா தொழுது கொள்ள முடியாது, தொழுது கொள்ளனா ரட்சிக்கப்பட முடியாது. அப்ப பிரசங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சரியான பிரசங்க எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. என்னாகமும் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா, என்னாகும் 13ஆம் அதிகாரத்துல மோசே என்ன பண்றாருன்னா, இந்த வாக்கு தத்தமான இந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி ஒரு 12 பேர் அனுப்புறாரு. அந்த தேசத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஆமா கவனிங்க, இல்ல பாருங்க, ஒரு நல்ல பிரசங்கியாரை எப்படி கண்டுபிடிக்கிறது? சில ஆட்கள் நல்ல பிரசங்கியாரை எப்படியா கண்டுபிடிக்கிறது? ஐயா அவர் முழுசா பெரிய ஜிப்பா போட்டிருந்தா நல்ல பிரசங்கியாரையா? ரொம்ப தப்பா பாக்குறீங்க. பெரிய தாடி வச்சிருந்தா நல்ல பிரசங்கியாரியா? ரொம்ப தப்பு. இல்லைன்னா ஃபேன் ஷர்ட்டை போட்டு இன் பண்ணியிருந்தாருன்னா நல்ல பிரசங்கியார், அதுவும் தப்பு. ஐயா அவரு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கணையா, அதுவும் தப்பு. நீ நினைக்கிற நல்ல மனுஷன் இந்த பூமியிலேயே கிடையாது, ஒருத்தன் கூட கிடையாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் ஒருத்தருமே கிடையாது. அப்போ ஒரு நல்ல பிரசங்கரை எப்படியா கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறேன், அது எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஆமா, அவரோட வாழ்க்கையில ரொம்ப பரிசுத்தமா இருக்கணையா? போச்சு, கெட்டு போயிட்டு நீ. அப்ப உனக்கு முன்னாடி நான் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் டெய்லி, அதுவும் தப்பு. கவனிங்க, பரிசுத்தத்தெல்லாம் வச்சு நீங்க ஸ்கேல் வச்சு அளந்தீங்கன்னா நான் ஒருவேளை உங்களை விட கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம், இருந்துட்டு போறேன், அது பிரச்சனை இல்லை. நான் வந்துருவாங்க, நீங்க வந்துருங்க, தயவு செஞ்சு ட்ரை பண்ணி. ஆமா கவனிங்க, இப்ப முக்கியமான விஷயம் என்ன, எப்படி ஒரு பிரசங்கியாரை கண்டுபிடிக்கிறது? சில ஆட்கள் நினைக்கிறாங்க, ஐயா ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கைய நல்லா கவனிக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கைய இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஏற்ற இறக்கங்கள், சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இதுல ஒன்றுல இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் நல்ல பிரசங்கியார் இல்லையா அப்படி முடிவு பண்ணாத. ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வச்சு என்ன பண்ணாத, முடிவு பண்ணாத. எந்த ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஐயா பாருங்க ஜெயராஜன், நான் முடிக்கு டை அடிக்கிறேன், அவர் நல்ல பிரசங்கரே கிடையாது. டை அடிக்கிறார் பத்தியா? அவரு டை அடிக்கலாமாயா பாஸ்டர்? சொல்லுயா, டை அடிக்கிறாரு, அவர் நல்ல பாஸ்டரே கிடையாது. அவரு இன்னொருத்தர் சொல்லுவார், இவரு இன்சைட் பண்ணிருக்காரு பத்தியா, இவர் எப்படி நல்ல பாஸ்டர்? பேண்ட் போட்டா இன் பண்ணலாமாயா? நம்மால் இவன் இன் பண்றானா, டை அடிக்கிறானா, முடி வெட்டுறானா? இதே கணக்கு போட்டுக்கின்னு வாழ்க்கையை கெடுத்துக்காத, வாழ்க்கை சரியா வாழ். கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவரோட சீஷர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? சீஷர்களுக்கு, அவரை சுத்தி வர்ற மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அவருக்கு நல்லா தெரியுது இந்த மனுஷனுங்க தப்பா சொல்லி கொடுக்குறானுங்க பைபிள் வசனத்தை. மத்தேயு 23:1 போங்களேன். மத்தேயு 23:1 போங்க. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, பாருங்க, ஜனங்களை சீஷர்களை பார்த்து, வேதபாரகரும் பரிசேயரும், நல்லா கவனிக்கணும், கவனிங்க, அவருடைய சீஷர்களுக்கு என்ன டீச் பண்றாரு பாருங்க, அவரோடு கூட இருக்கிற மக்களுக்கு. படிங்க. மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். பாருங்க, இந்த பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இந்த பிரசங்கியார், இந்த வேதபாரகர் பரிசேயர்ன்றவங்க, அவங்களோட ஸ்தானம் ரொம்ப பெருசா இருக்குது, முக்கியமான ஸ்தானத்துல இருக்கிறாங்க அவங்க. படிங்க. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்லி கொடுக்குறார்? அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதன்படி என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். எப்படி போட்டாரு பாருங்க, சம்மடி அடிச்சிட்டாரு. அவனுடைய லைஃப் உனக்கு தேவையில்லை. நிறைய பேரு நம்ம இந்த பிரசங்கத்தை பார்க்கறது இல்ல,
செய்கையை தான் பார்க்கிறோம். அவரு செஞ்சாரு, அந்த ஐயா செஞ்சாரு, இந்த அந்த ஊழியக்காரர் செஞ்சாரு. எந்த ஊழியக்காரன் செய்யறான்னு பார்க்காத, எந்த பாஸ்டம்மா செய்யறாங்கன்னு பார்க்காத, வசனம், வசனத்தை பாரு, வாழ்க்கையை மாத்து, வசனத்தின்படி வாழ்ந்துட்டு போயிட்டாரு. பிரைஸ் காட். அவர் சொல்றாரு, அவன் போதிக்கிற போதனையை மட்டும் பாரு, அதை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இரு, அவன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காதுன்றாரு. பிரைஸ் காட். ஆமென். இவர் நினைச்சிருந்தா இங்க என்ன சொல்லிருக்கலாம்னா, இவனுங்க பேச்செல்லாம் கேட்கவே கேட்காதேன்ட்ட சொல்லிட்டு இருக்கலாம்ல. அப்படி சொல்லல. அவன் போதிக்கிற போதனை, மோசையுடைய ஆசத்திலிருந்து உட்காந்து பேசுறான், பிரமாணங்களை சொல்லி கொடுக்குறான், கேட்டுக்காத. ஆனா அவன் லைஃபை நீ என்ன பண்ணாத, பார்த்துக்கிட்டு இருக்காத. நிறைய பேர் கெட்டு போனதுக்கு காரணமே இந்த ஊழியக்காரங்களெல்லாம் பார்த்து. சில ஆட்கள் பாருங்க, இதே வேலை இது. சிலருக்கு இப்போ இந்த மீடியாலாம் வேற வளர்ந்துச்சா, அதெல்லாம் உட்காந்துட்டு சிலதெல்லாம் வெறும் குப்பையை தான் பார்க்கறது, வேண்டாத காரியங்களை பார்த்து பார்த்து கெட்டு போறது. கவனிங்க, அவனை இவனெல்லாம் பார்க்காத, வார்த்தை வசனம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை வார்த்தை தான் வாழ வைக்கும், எந்த ஊழியக்காரனும் வாழ வைக்கல, வார்த்தை தான் வாழ வைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு பிரசங்க, சரிங்க, லைஃபை பார்க்க வேணாம், அப்ப எதை தான் பார்க்கறது? இங்க வாங்க. இப்ப இந்த 13ஆம் அதிகாரத்துல ஒரு 12 பேரை தெரிந்தெடுத்து, இந்த 12 பேரை போய் என்ன பண்ண சொல்றன்னா, வேவு பார்த்துட்டு வர சொல்றாரு. வேவு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கப்பா, என்ன அங்க இருக்கிற சுச்சுவேஷன் என்ன, கர்த்தர் இந்த தேசத்தை நம்ம கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு, அந்த தேசத்தினுடைய எல்லாத்தையும் பாருங்க, நிலத்தை பாருங்க, ஜனத்தை பாருங்க, பட்டணங்கள் அரணிப்பானவர்களா இழப்பமானவர்களா பாருங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அனுப்புறாரு. இங்க பாருங்க, இப்ப போனாங்க, போயிட்டு இந்த போன இந்த டீம் அப்படியே 2ஆ பிரியுது. 10 பேர் ஒரு அணிலையும் 2 பேர் ஒரு அணிலையும் மாறுறாங்க. வந்தவங்கள 10 பேர் ஒரு பேட்ச் ஆகுது, 2 பேர் ஒரு பேட்ச் ஆகுது. இப்ப இந்த 10 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10 பேர் பாருங்க, பொய்யெல்லாம் சொல்லல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவங்க என்ன அங்க பார்த்தாங்களோ, பார்த்ததை பார்த்த மாதிரியே சொல்றாங்க, இருக்கிற ரியாலிட்டியே சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும், அவங்க எதுவும் தப்பா சொல்லலைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க ஏதோ இல்லாததை போலாத்தெல்லாம் சொல்லல, இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் நல்ல தேசம் தான், அது குடிகளை பட்சிக்கிற தேசம். நீங்க அதை வாசிங்க பார்க்கலாம். 13க்கு வாங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் தயவு செய்து. ஆனாலும் அந்த தேசத்திலே 27 இருந்து படிமா. அவர்கள் மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். நீங்க எங்களை அனுப்பின தேசத்துக்கு போயிட்டு வந்தோம், அது பாலும் தேனுகிட ஓடுகிற தேசம் தான். பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே அது பாலும் தேனும் ஓடுற தேசம் தான், அதுல சந்தேகமே கிடையாது. ரைட், இது அதனுடைய கனி, இது அதனுடைய கனி. இங்க பாருங்க, இந்த ஆனாலும் ஒருத்தன் இழுக்கிறான் பாருங்க, அங்கதான் ஏதோ அவனுக்கு ஏதோ ஒண்ணு இடிக்குது அவனுக்கு. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் நாங்கள் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். சரி, ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். எல்லாம் குடியிருக்கிறாங்க. 31 அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். இது 10 பேர் இத பிரசங்கம் பண்றாங்க. போனாங்க, பார்த்தாங்க, பார்த்தத அப்படியே சொல்றாங்க. நாம போனாங்க, அது அரணிப்பான பட்டணம் தான், அங்க ஏனோக்கியர் இருக்கான், இங்க அமலேக்கியர் இருக்கான், இங்க கிர்காசியர் இருக்கான். அந்த தேசம் அரணிப்பான பட்டணம், நம்மளால என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. இருக்கிறத அப்படியே இருக்கிற மாதிரி சொல்லிட்டான். இதான் 10 பேரு. இந்த 2 பேர் என்ன சொல்றான், நல்லா கவனிங்க. 2 பேர் என்ன சொல்றான்? 30வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். பாருங்க, 10 பேர் சொல்றான் முடியாதுன்னு, இந்த காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க நாம் உடனே போய் அதை ஜெயித்துக் கொள்ளலாம்னு.
அப்ப கவனிங்க, இந்த 10 பேரு இருக்கிற மாதிரி சொல்றாங்க, இந்த 2 பேர் அதை வேற மாதிரி சொல்றாங்க. இவங்க அதை வேற மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்ன? இவங்க அதை வேற மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்னையா? சொல்லுங்க. எங்க இருக்கிற மாதிரி தானங்க சொல்லணும். அதான நல்ல பிரசங்க இருக்கு, அழகு. இருக்கிற மாதிரி தானே சொல்லணும். இவங்க என்ன வேற மாதிரி சொல்றாங்க? வேற மாதிரி சொல்லல. கவனிங்க, இந்த 10 பேரு லாஜிக்கல் திங்கர்ஸ். இது நடக்கும், இது நடக்காது, இது சாத்தியம் இருக்கு, இதுக்கு சாத்தியம் இல்ல. இவங்க உட்கார்ந்துகிட்டு அறிவினால எல்லாத்தையும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க ஃபெய்த் ஒர்க்கர்ஸ். கவனிங்க, இந்த லாஜிக்கல் திங்கர்ஸ்க்கும் ஃபெய்த் ஒர்க்கர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த லாஜிக்கல் திங்கர்ஸ் எல்லாமே அறிவினால கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த ஃபெய்த் ஒர்க்கர்ஸ் இருக்கான் இல்லையா, விசுவாசத்தினால கிரியை செய்யற ஆளு, இவன் கவனிங்க, இவன் எதை பேசுறான் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். நாம் எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம் எதை வச்சு சொல்றான் தெரியுமா? ஏன்னா தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, அந்த தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால கர்த்தர் நம்மோட இருப்பார், ஆனால் நாம் அதை ஜெயித்துக் கொள்ளலாம். அப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு நல்ல பிரசங்கியார கெட்ட பிரசங்கியார எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? யாரோட வார்த்தையை கேட்கணும் கேட்க கூடாதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பைபிள் எல்லாம் படிச்சு பைபிள்ல இருக்கிறத அப்படியே ஒருத்தர் சொல்றாருல்ல, அவரு சரியான ஆள் கிடையாது. ஏன் சரியான ஆள் கிடையாதுன்னா, அவர் இருக்கிறத அப்படியே சொல்றாரு. சில ஆட்கள் பாருங்களேன், பைபிள்ல என்ன இருந்தாலும் அது இருக்கிற பைபிள்ல இருக்குது இல்லையா, கர்த்தர் அவனை கொன்று போட்டார், இருக்குதா இல்லையா, சரி விடு உன்னையும் கொண்டு போட்டோம் போ. இவன் என்ன பண்றான்னா, பைபிள்ல இருக்குதா இல்லையா, கர்த்தர் அவனை அடித்தார், இருக்குதா இல்லையா, சரி உன்னையும் அடிக்கிட்டோம் விடு. இவனுக்கு புரியல. இவனுக்கு அடித்தார்னா அடித்தார், ஆண்டவர் வியாதியை கொள்ளை நோயை அனுப்பினார்னா எல்லாம் பைபிள்ல இருக்குதுயா. பைபிள்ல எல்லாம் இருக்குது. சில ஆட்கள் யோசிக்கிறான், தாவீது எத்தனை மனைவி கட்டினார் தெரியுமா பிரதர், பைபிள்ல என்ன இருக்குது? இவன் வேற ரூட்டு போட்டுக்கிறான் சார். எல்லாமே பைபிள்ல இருக்குதுப்பா, ஆனா எல்லாமே நம்ம வாழ்றதுக்கான வழியா சொல்லலாங்க. அப்ப எது பைபிள்ல இருந்தாலும், நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு வசனத்தை பாருங்க, எந்த வசனத்துக்கு பின்னாடியும் எடுத்துட்டு போய் ஒரே ஒரு வசனத்தை நீங்க அளவுகளா வைக்கலாம். ரோமர் 12:2 என்னது? தேவனுடைய நன்மையோ பிரியமோ பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப ஒருத்தரை கர்த்தர் அடித்தார்னா அவன் அடிக்கிறது கர்த்தருக்கு சித்தம் இல்ல. அங்க கொள்ளை நோய் வந்ததுன்னா கொள்ளை நோயில சாகிறது சித்தம் இல்ல. ஜனங்க ஒரு கூட்டம் அழிஞ்சாங்கன்னா அழியறது சித்தம் இல்ல. எல்லா மனிதரும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். எல்லாரும் சுகத்தோட நலத்தோட நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்ன்றது கர்த்தருடைய சித்தம். ஆனா அதுக்கு மாறா போகும்போது அப்படியெல்லாம் நடந்திருக்குதுன்னு எழுதி இருக்குது. அவங்க ஏன் அடி வாங்கினாங்க, அவங்களுக்குள்ள ஏன் வியாதி வந்தது, அவங்க ஏன் சிறையிருப்புக்கு போனாங்க, அவங்க வாழ்க்கையில ஏன் அழிவு வந்தது, ஏன் நாசமோசம் வந்தது, எல்லாம் எழுதி இருக்குது. காரணம் என்னன்னா, அவங்க கர்த்தருடைய வழியை விட்டு விலகினதுனால அதெல்லாம் நடந்திருக்குதுன்றதுனால எழுதி இருக்குது. அதெல்லாம் எழுதி இருக்கிற எல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமானது கிடையாது. எது ஆண்டவருக்கு விருப்பமானதுன்னு கண்டுபிடி. சொல்லுங்க, கண்டுபிடி. சொல்லுங்க, தேடு, கண்டுபிடி, காத்துக்கொள். ஆமா, தேடு, கண்டு. 27 வருஷங்க, 27 வருஷம் தேடி இருக்கிறேன் நான். சோத்திரம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இதை தேடி கண்டுபிடிச்சு இருதயத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு நாள் ஆயிருக்குது. வாழ்க்கையே தான் எனக்கு. இது ஏதோ விளையாட்டு நினைச்சுன்னு இருக்காதீங்க, விளையாட்டு விஷயம் இல்ல. இதுக்கு மொத்த ஜீவனையே இது கொடுத்துருக்கிறேன் நான். ஆமா, எத்தனை இரவு பகல் உட்காந்து இதை படிச்சு ஆண்டவர் சமூகத்தில் புரியாத காரியம் ஆண்டவரே இதை சொல்லி கொடுங்க, இதை புரிய வைங்க. எத்தனை புத்தகங்கள், எத்தனை பைபிள் காலேஜ், எத்தனை கமெண்ட்ரி, ஆவியானவர் சமூகத்தில் எவ்வளவு நாள் விழுந்து கிடந்து கத்துக்கிட்டது. சும்மா இது வந்து இல்ல, எங்கேயோ போய் 4 புக்கை பரட்டிட்டு வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றது இல்லை. இது வாழ்க்கையில கவனிங்க, கற்று நிச்சயித்து கொண்டவைகளை உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, உங்களை சில நேரத்துல கிறிஸ்தவங்களை பிறந்துட்டோம்னா இந்த மத ரீதியா படிப்போம்ல,
ஹிந்துவா இருந்தா சில ஸ்லோகம் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிறிஸ்டியன் ஆயிட்டோன்னா காலைல எழுந்த உடனே சங்கீதம் 91 23 அப்படி படிச்ச ஆள் இல்லை நான். அப்படி படிக்கல. இது கலண்டர்ல வசனம் தேடி படிச்ச ஆள் இல்லை நான். வாழ்க்கை இதுல தேடி படிச்சிருக்கிறோம். ஆமா, தேடி 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 இதுக்குள்ள இருக்கிற நன்மையை, இதுக்குள்ள இருக்கிற ஜீவனை ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார், காண்பித்து கொடுத்தார். அதை உங்களுக்கு பிரசங்கிச்சுட்டு இருக்கிறோம். பிரைஸ் காட். ஆமென். அப்போ ஒரு நல்ல பிரசங்கியார் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பைபிள்ல எழுதி இருக்கிற எல்லாத்தையும் இது எழுதி இருக்குது பார், அது எழுதி இருக்குது பார் அப்படி சொல்றவர் இல்ல. இல்ல இல்ல, அது எழுதி இருக்குது. கவனிங்க, ஒரு அதுக்கு சில வியாக்கியான விதிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஒரு வசனம் எழுதி இருக்குதுன்னா அது அங்க அவங்களுக்கு என்ன பொருள்ல முதல்ல சொல்லி இருக்குதுன்னு பார்க்கணும். அவங்களுக்கு அது என்ன சொல்லி இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்க அவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குதுன்னா, இன்னைக்கு 2000-3000 வருஷத்துக்கு பிறகு வாழ்ற இன்னைக்கு அதனுடைய பொருள் இன்னைக்கு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்து அதுல இருந்து ஜீவனை எடுத்துக்கணும். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, அப்படி வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு இதை தேடி தேடி படிக்கிறதுக்கு புரியும். பிரைஸ் காட். ஆமென். அப்போ ஒரு பிரசங்கியார் எதை பிரசங்கிக்கணும்? இருக்கிறத அப்படியே அப்படியே தானேயா, இது எங்கயா நடக்கும்? இல்ல இல்ல, வார்த்தையை பேசு, ஜீவனை பேசு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எந்த நிலையிலிருந்தும் கட்ட முடியும் கர்த்தரால. அவனுடைய வாழ்க்கையை விசுவாசத்தின் மூலமாக ஆசீர்வதிக்க முடியும் கர்த்தரால. ஆமென். அப்ப பைபிள்ல எல்லாம் எழுதி இருக்குது. அப்ப சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஐயா இதெல்லாம் பைபிள்ல தானே இருக்குது. எல்லாமே பைபிள்ல இருக்குது. மீனை வாங்கினா முள்ளோடவா சாப்பிடுற? ஜெயராஜனா முள்ளு தூக்கி போட்டுறீங்களா? எல்லாருமே அதான் செய்வோம். வாழைப்பழத்தை யாரும் தோலோட சாப்பிட மாட்டாங்கல்ல. தோலோட யார் சாப்பிடுவா? அது சாப்பிடுறதுக்கு சில ஆட்கள் அது மட்டும் நைஸா உரிச்சி சாப்பிட தெரியுது இல்ல. அந்த மாதிரி வேதத்தை ரொம்ப அழகா பவுல் எழுதுவாரு. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயிருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு வசனத்தை எடுத்தா அதை நிதானமா பகுத்து ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தெரியும். அவர் தான் பிரசங்கியார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த வேத பார்வைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? இயேசு கிறிஸ்து வார்த்தைக்குள்ள இருந்த ஆவியை பார்த்தார். அவங்க வெறும் எழுத்தை பார்த்தாங்க, சட்டத்திட்டங்களை பார்த்தாங்க, கட்டளையை பார்த்தாங்க. அவர் அதை தாண்டி எது இவனை வாழ வைக்கும், எது இவனை ஆசீர்வதிக்கும் அதை பிரசங்கித்தார். அதனால்தான் ஒரு சிறந்த பிரசங்கியார். இந்த 10 பேருக்கும் இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? 10 பேரு பார்த்ததை அப்படியே சொல்லிட்டாங்க. அங்க கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய வாக்குத்தத்தம் ஒண்ணு இருக்குது, அவருடைய பலன் ஒண்ணு இருக்குது. அவர் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்க போறாரு, அவருடைய சமூகம் நம்ம கூடவே வருது. அதை அவங்க பார்த்து அதை பிரசங்கிச்சாங்க. எது தேவ சித்தம் அப்படின்னு தெரிஞ்சு அதை போதிச்சாங்க. இவங்க தேவ சித்தம் இல்லாதத பேசினாங்க. அதனாலதான் அவங்க போகவே முடியல. இவங்க 2 பேர் போனாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, கவனிங்க. அப்போ ஒரு சரியான பிரசங்கியார் யாரு? எது கர்த்தருடைய சித்தமோ, எது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமோ, தேவ ஜனங்களை பற்றிய ஆண்டவருடைய உண்மையான உன்னதமான திட்டங்களை தெரிந்தெடுத்து அதை பிரசங்கிக்கிறவங்க இல்லையா, அவங்க தான் சரியான பிரசங்கியார்கள். அவங்க வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணணும்னா கேட்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாச வார்த்தை. அதை கேட்க கேட்க முதல்ல கேட்கணும். கேட்டா என்ன வரும்? விசுவாசம் வரும். அதை குறித்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம். முதல்ல நல்ல பிரசங்கியாருடைய வார்த்தைகளை சரியா கேட்கறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தூக்கம் வந்துச்சா? அதுக்குள்ள எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடி நீயும் உன் சந்ததியும் பிழைத்து பெருகும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்க நம்முடைய வாழ்க்கையில ஜீவனாகிய வார்த்தைய, ஜீவனுள்ள வார்த்தைய தெரிந்து கொள்ற அனுபவம் நமக்கு இருக்கா?
கவனிங்க, நான் அடுத்த வாரம் இதை பேசுறேன். அந்த 10 பேர் சொன்னதை அவ்வளோ பேரும் நம்பினாங்க. இந்த 2 பேர் சொன்னதை யாருமே நம்பல. ரொம்ப வருத்தமான விஷயம். 10 பேர் சொன்னதை அவ்வளோ பேரும் நம்பி அவ்வளோ பேரும் வனாந்தரத்தில் அழிஞ்சு போனாங்க. இந்த 2 பேர் பேசினத கூட கொஞ்சம் பேர், ஒரு 1000 பேர் கேட்டிருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா 1000 பேர் கூட கேட்கலன்றது தான் ரொம்ப வருத்தம். 1000 பேர் கூட கேட்கலங்க. அங்கிருந்து கிளம்புனவங்கள 1000 பேர் கூட கேட்கல. நான் சொல்றேன், நீங்க எதை கேட்குறீங்க? ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறீர்களா, இல்லைன்னா உங்க இருதயம் மரணத்தை தான் தெரிந்து கொள்ளுதா? இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்ற ஆட்களை நீங்க பாக்குறீங்களே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறத, தேவ சித்தத்தை உணர்ந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானுடைய வசனங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அதை உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட கூட பேசுவாரு. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்றீங்களா? அதை நீங்க தெரிந்து கொள்றீங்களா? யோசிச்சு பாருங்க. ஜீவனையும் மரணத்தையும் உங்கள் முன்பாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பாருங்க, 10 பேர் பேசுறதும் 2 பேர் பேசுறதும் ஒரே காரியம் மாதிரி தான் தெரியுது. ஆனா கொஞ்சம் தான் வித்தியாசம். அவங்க மரணத்தை பேசுறாங்க, இவங்க ஜீவனை பேசுறாங்க. அவங்க முடியாதுன்னாங்க, இவங்க இல்ல கர்த்தரால இது முடியும்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தரால முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? தேவனால் எல்லாம் ஆகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? ஜீவனை தெரிந்து கொள்றீங்களா? இல்ல முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்னை மாற்றவரால் ஆகும், என் குடும்பத்தை மாற்றவரால் ஆகும், என் பிள்ளைகளை மாற்றவரால் ஆகும், என் எதிர்காலத்தை கட்டியெழுப்பவரால் ஆகும். இந்த ஜீவனை தெரிந்து கொள்ள உனக்கு மனம் இருந்தால் ஜீவனை நீ தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவனுக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. கிருபை உள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனை எங்க வாயிலும் இருதயத்திலும் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது எங்கள் இருதயத்திற்கு வருவதற்கு முன்பதாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கான தேவ மனுஷர்களை அனுப்புகிறீர். அனுப்புகிற அவர்கள் எங்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் எதை கேட்க வேண்டும் என்பதை இன்றைக்கு எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர். நாங்கள் கேட்கும் பிரசங்கம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு போதித்தீர். ஆண்டவரே, நாங்கள் சரியானவற்றை கேட்க, சரியானவற்றை எங்கள் இருதயத்தில் எடுத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் நிதானித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, நிதானிக்க கற்றுத்தாரும், பகுத்தறிய கற்றுத்தாரும். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தந்து நடத்துங்கப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கைகளின் கிரிகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் பூர்ண சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையுடைய சரீரத்தில் பூர்ண ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் தாமே ஆளுகை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். நன்மை கிருபையும் தொடரட்டும். சற்றே நிழலில் மறைங்க. சகல தீங்கிற்கும் உங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தமும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.